அப்கமிங் 2024ல் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற டாப் 10 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டாப் 10 அப்கமிங் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிற பைக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் 400 மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. பஜாஜ் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க NS 400 அதுக்கப்புறம் RS 400 அப்படிங்கிற ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின் இருக்கக்கூடிய பல்சர் பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக NS RSல உங்களுக்கு 400cc வரப்போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 4 நியூ பல்சர் பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 6 நியூ பல்சர் பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆல்ரெடி N150 அப்படிங்கிற ஒரு பைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5 புது பல்சர் பைக்ஸ் வந்து வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் பல்சர் எவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ 400cc டாமினார் 400ஓட இன்ஜின் கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 400cc பைக்ஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லங்க 2,50,000க்கும் கம்மியான ப்ரைஸில் 400cc வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வரப்போகிற இந்த NS 400 RS 400 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்ஸை தான் வரப்போகுது. ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான டிஜிட்டல் LCD கிளஸ்டரோட தான் NS 400 RS 400 வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக பெஸ்ட்டான பல்சர் பைக்ஸாக இருக்கும். அப்கமிங் 2024ல் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு 210cc பைக்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஹீரோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR 210 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக 210cc எக்ஸ்ட்ரீமில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் 210 அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா NS 200க்கு ரைவலாகவும் MT-15 இந்த மாதிரியான பைக். அதே சமயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இப்போ இந்தியாவில் ரொம்பவே பெஸ்ட்டான பைக் கண்டிப்பாக KTMலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூக் 200 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 210 அப்படிங்கிற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1,65,000க்குள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஸ்டெப் அப் சீட் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட தான் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட நியூ லான்ச் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RS 150 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேடு பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக 457 அப்படிங்கிற பேரல் ட்வின் சிலிண்டர் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர்வான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ இந்த பைக்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS 150 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. R15க்கு ரைவலாகவும். அதே சமயம் KTMோட RC 200, பஜாஜோட பல்சர் 200 அப்படிங்கிற RS 200க்குலாம் ஒரு ரைவலா இந்த RS 150 ஆப்ரிலியா வந்து அப்கமிங் லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸ் அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் 2 lakhல வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஸ்டெப் அப் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான 150cc பைக், நல்ல ட்ராக் ஓரியன்டட் பைக், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பாக 2024ல நம்ம எதிர்பார்க்கலாம். நாலாவதா பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z250 SL அப்படிங்கிற சிங்கிள் சிலிண்டர் 250 பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் நமக்கு பார்த்தீங்கன்னா 2,25,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 250 அதாவது Z250 பார்த்தீங்கன்னா பேரல் ட்வினில் இருக்குது. Z250 SL அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டரில் நமக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் பார்க்கும்போது டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல பெஸ்ட்டான அந்த ஒரு பில்டு குவாலிட்டி வந்து இருக்க போகுது. நிறைய கலர்ஸ் இருக்காது கவாசக்கியை பொறுத்த வரைக்கும், 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Z250 SL அண்டர் 2 lakhல வருமா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் கொஷின் மார்க் தான் இருக்குது. ஆனாலுமே ஒரு 2,40,000 2,50,000க்குள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். KTMோட டியூக் 250க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா
ஹஸ்குவர்னாவோட ஸ்வெட் பில்லியனில் 400 சிசியும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் கவாசக்கியோட எப்படி Z250 வந்து லான்ச் பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்வெட் பில்லியன் 400 சிசி அப்படிங்கிற ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்குவர்னாவை பொறுத்த வரைக்கும் இந்த 400 சிசி எல்லாமே ஒரு 3,40,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லேட்டாக லான்ச் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹஸ்குவர்னா பைக்ஸ் 125யும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே லான்ச்சில் இருக்குமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக 2024 ஹஸ்குவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 400 வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் பில்லியன் வெட் பில்லியன்லையும் வந்து 125 சிசியும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹஸ்குவர்னாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச்சாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் 2 செக்மெண்ட்ஸில் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா CB350 ஒரு நியூ மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் CBR சீரீஸும் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ CBRல 250RR அண்ட் CBR 150R அப்படிங்கிற 2 பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக R15க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க CBR 150R. இதுவே நீங்கள் 250RR குளோபல் மார்க்கெட்டில் பேரல் ட்வின்னாக இருக்குது. கண்டிப்பாக பேரல் ட்வின் பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. R3 வந்தாச்சு, அதுக்கு ரைவலாகவும் ஆப்பிளியாவோட RS457க்கு ரைவலாகவும் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவும் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவதாக பார்க்கும்போது டிவிஎஸோட அப்பாச்சி RR200ங்க. RR200 ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டான ஒரு மேகசைன் எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. RR200 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS200க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாச்சி RR200 கண்டிப்பாக RR310ஓட பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண போகிறாங்க. நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டிசைன், அதே சமயம் 1,70,000 ரூபா 75,000 ரூபாக்குள்ளே நமக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் பைக் லான்ச் ஆச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட அட்வென்ச்சர் 200 இல்லாட்டி 250 சிசியில் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200க்கு ரைவலாக இருக்க போகுது. இந்த அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராசர் 150 அப்படிங்கிற பைக் இருக்குங்க. அந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டி ட்ரேசர் அப்படிங்கிற மாடல் இருக்குது, அந்த பைக்லேருந்தும் வரலாம். மேபி இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக கிராசர் 150லேருந்து நமக்கு ஒரு 200 220 சிசியில் கண்டிப்பாக அட்வென்ச்சர் பைக் யமஹா கிட்டேருந்து நம்ம அப்கமிங் எதிர்பார்க்கலாம். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லங்க, ஒரு 1,70,000 ரூபா அந்த ரேஞ்சில் யமஹா கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா R3 MT-03 இவ்வளோ ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்களே, இதுக்கப்புறமும் யமஹாவோட பைக்ஸ் எல்லாமே வந்து நல்ல பெரிய ப்ரைஸில் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யமஹா வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இப்போ நம்ம யாராவது யமஹா ஷோரூமில் புக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஒரு சில யூனிட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சேல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா 3 to 4 months வெயிட் பண்ணி பைக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இம்போர்ட் பண்ணுறதுனால MT-03யும் R3க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மற்றபடி மற்ற பைக்ஸுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. 9ஆவதாக பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 200ஓட 2024 மாடல் 250 390 அதுக்கப்புறம் 125 கூட இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் மாடல் வந்தாச்சு. ஆனால் 200க்கு வரல. ஆனால் 200க்கு அப்டேட் மாடல் வராதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க KTM. ஸோ அப்படி பார்க்கும்போது 2024 கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அப்டேட்டாகவே என்னை பொறுத்த வரைக்கும் டியூக் 200 இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் பார்க்கும்போது 125 அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 2024 மாடல் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகுது. KTMல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸும் 2024 நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125 பார்த்தீங்கன்னா 1,45,000 1,50,000 தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய ஃபேன் பேஸ் Z125 இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Z250யோட டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நிஞ்சா 125யோட கான்ஃபிகரேஷன் இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் ஒரு 125 சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல பெஸ்ட்டான இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே
மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிஞ்சா 125யோட கான்ஃபிகரேஷன்ஸ் நமக்கு Z125ல வரப்போகுது. Z250யோட டிசைன் பார்த்தீங்கன்னா Z125ல கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா W175 ஸ்ட்ரீட் மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண அடுத்த நாளே பார்க்கும்போது 25,000 W175யோட ரெகுலர் மாடல் ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். டைம் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் கவாசகியோட W175 கூட. ஸோ இந்த டாப் 10 அப்கமிங் பைக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெஸ்ட்டான பைக்ஸ் என்ன, நீங்கள் எந்த பைக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.